கர்த்தர் கர்த்தருடைய வார்த்தை நாவில இருக்க வேண்டும். இருந்தால் கர்த்தர் வேத வசனங்களின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேத வசனத்துல சொல்லாத வாக்குத்தத்தம் ஒன்று இல்லைங்க. அதன்படியே ஆசீர்வதிக்க இங்க வேணும். பிரியமானவர்களே, கர்த்தராகிய ஆண்டவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. 2 சாமுவேல் 23:2 அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இந்த நாவில, இந்த வாயில என்ன இருக்குது? இன்னைக்கு விசனம் நிறைந்த வாழ்க்கைக்கு காரணம் என்னன்னு சொல்லவா? வசனம் நாவில இல்ல. ஏதோ வாசிக்கிறோம், ஏதோ தியானிக்கிறோம், ஏதோ அறிக்கை செய்கிறோம், ஏதோ எழுதுகிறோம். ஆனா உண்மையா வசனத்தை வாசித்தா, உண்மையா வசனத்தை நாவிலே கொண்டிருந்தா விசனங்களில் இருந்து கர்த்தர் மாற்றுவார். 2 விஷயத்தை எப்போதும் பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் கர்த்தருடைய வார்த்தை. மீண்டும் சொல்கிறேன், கர்த்தர் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நாவில இருக்க வேண்டும். இருந்தால் கர்த்தர் வேத வசனங்களின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேத வசனத்துல சொல்லாத வாக்குத்தத்தம் ஒன்று இல்லைங்க. தித்திப்பும் கசப்பும் இங்கிருந்து வரக்கூடாது. அப்படி வாழ்ந்து பாருங்களேன், வேத ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில கடந்து வரும். இன்றைக்கு வரட்டும், தீர்மானிங்க. God bless you.